ஹாய் இந்தம். நீ நைட் என்னது சாப்பாடு? வந்து தோசை, முட்டை தோசை. முட்டை தோசை. ஆமாம் த, ஒரு முட்டை தோசை. ஒரு நாளைக்கு வந்து சிக்கன் மட்டன் பிரியாணி சாப்பிட்டா ஓகே இந்த பசிடு. அம்மா இந்த வயிறு ஃபுல்லாக ஆகிற மாதிரி இருக்குது இந்த. இன்னைக்கு காலையில் பருப்பு குழம்பு சாப்பிட்டோம். ஆமாம் திம்முந்தா இருக்குது. ஆமாம் நைட்டு மட்டும் ஒரே ஒரு முட்டை தோசை. அப்புறமேட்டு காலையில் வச்சு பீன்ஸ் கேரட் சாம்பார் இருக்குது. ஆமாம் பீன்ஸ் கேரட் சாம்பார் இருக்குது. கார சட்னி இருக்கு. எனக்கு கொஞ்சம் பிரண்டை துவையல் இருக்கு. பிரண்டை துவையல். ஒரு முட்டை தோசைக்கு 3 குழம்புன்னு அவங்க கடையிலேருந்து வருவாங்க. அங்கேருந்து குழம்பு இருக்கானான்னு தெரியல. ஒரே சாம்பார் இருக்குன்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். டிஃபனுக்கு ஓகே தான். ஆமாம் இத்தனைக்கும் இது குழம்பு காலையில் வச்சது. காலையில் எல்லாரும் சாப்பிட்டுமே மீதி இருக்குது. சட்னி மீதி இருக்குது. சாப்பாடே என்னமோ சாப்பிட முடியல. இப்போ எப்படியா டெய்லியும் நான்வெஜ் சாப்பிட்றாங்கன்னு தெரியலன்ட்ட. நம்மளுக்கு அது செட் ஆகலன்ட்ட. பொட்டாசி மாதம்னு கழிச்சு நான் இதை சாப்பிட்டாலுமே அப்போ ஒரு மாதிரி முள்ளிச்சமாக ஆகிப்போச்சு. ஆனால் என்னதான் காய்கறி சாப்பிட்டாலும் அப்படி கிடையாது தானே. காய்கறிலாம் வந்து ஒரு மாதம் ஒன்றும் பண்ணாது. அதான் அதனால கொஞ்சம் சட்னி வச்சு ஒரே ஒரு முட்டை தோசை சாப்பிட்டு இன்னைக்கு வந்து நைட்டு டிஃபன் முடிச்சுக்கிறோம். அவ்வளோதான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தோசை சாப்பிட்டு நானும் அத்தையும் பார்த்தீங்கன்னா 7 மணி 7 மணிக்கு எங்களோட சாப்பாட்டு வேலையை நாங்கள் முடிச்சிட்டோம். எனக்கு வந்து பருப்பு சாம்பார், அத்தைக்கு வந்து பிரண்டை துவையல். ஓகே பாய் சொல்லிடுங்க. பாய்.